பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லணும். இது உலக பழமொழி. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்க. அப்போ நன்மையான விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு பொய் சொல்லிக்கலாம், பரவாயில்ல. இதெல்லாம் உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். திருவள்ளுவர் கூட அவருடைய குறளில் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஒரு நன்மை நடக்குமானால் அந்த இடத்துல பொய் சொல்லுகிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால அதையும் நமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தால நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, மற்றவர்களுக்கு ஒன்றும் பெரிய தீமை இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பொய் சொன்னால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்தி கொள்கிறோம். பல இடங்களில் சின்ன சின்ன பொய்களை பெரிய பெரிய காரியங்களுக்காக நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். இது உலகத்தின் நடைமுறையாக இருக்குது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஏன் கர்த்தராகிய தேவன் பொய்யை ஏன் அந்த அளவுக்கு அருவருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பைபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம படித்து பார்க்கும் பொழுது கர்த்தரை குறித்து, கடவுளை குறித்து நம்ம பார்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. தீத்துவுக்கு பவுல் எழுதும்போது அவர் எழுதுறாரு, பொய்யுரையாத தேவன். இப்படி பார்த்தீங்கன்னா அவருடைய காரியத்தில் எங்கேயுமே பொய் கிடையாது. அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், அவர் சொன்ன சொல் தவறாதவராக அவர் இருக்கிறார். அப்போ பொய் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, கடவுளுக்கு நேர் எதிரடியாக செயல்படுகிற சாத்தான் இடத்திலிருந்து அது உண்டாகிறது. சாத்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 8:44 நாம் படிக்கிறோம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அப்போ பொய் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா சாத்தான் இடத்திலிருந்து. கர்த்தருக்கு நேர் எதிரடையாக செயல்படுகிற அந்த வல்லமையிலிருந்து அந்த பொய் உற்பத்தி ஆகிறது. அதை நாம் சொல்லுகிறதுனால தான், அதை நாம் பயன்படுத்துகிறதுனால தான் கடவுள் அதை அருவருக்கிறார். அப்போ பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, உண்மையுள்ளவனோ அவருக்கு பிரியமானது. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. உண்மையுள்ளவனுக்கு அவன் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதனால நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுனால அல்ல. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம உண்மை பேசுகிறவர்களாக, சத்தியத்தை பேசுகிறவர்களாக நம்ம இருப்போமானால் கடவுளுடைய பிரியம் நம்ம மேலே இருக்கும். அதனால பொய்யை தவிர்ப்போம். எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரியத்திலையும் நாம் உண்மையாக இருப்போம், உண்மையை பேசுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.